வாங்க இன்னைக்கு நம்ம புதுசாக கற்றுக்கிடுவோம். என்னன்னு பார்க்குறீங்களா? டெய்லி பாடம் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக வரும், யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும், பார்த்துக்குங்க. வணக்கம். இன்னைக்கு டெட் பேப்பர் 2ல சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக ஆசிரியர் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலும் இனிப்புகள் வழங்குவது என்ன வலுவூட்டல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் முதல் நிலை வலுவூட்டல். இதை நம்ம எப்படி ஆலோசிக்கலாம்னா, அம்மா எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு நம்ம இனிப்பதான் இனிப்பெடு கொண்டாடு அப்படின்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து முடிவிலும் இனிப்புகள் வழங்குவது இருக்கு. ஆனால் நம்ம வந்து இனிப்பு வந்தாலே அது முதல் நிலைன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, வெற்றி கழிப்பில் இருக்கும் குழந்தை எவ்வித தேவையை எதிர்நோக்குகிறது? இப்போ ஒரு குழந்தை வந்து வெற்றி பெற்றுச்சு, அது என்ன தேவையை எதிர்பார்க்கும்? என்ன தேவை அதுக்கு தேவைப்படுது? இப்போ வெற்றி பெறாத குழந்தைக்குன்னா அதுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கான தேவைகள் இருக்கும். ஆனால் வெற்றி கழிப்பில் இருக்கும் குழந்தை வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா அனுமதி எதிர்பார்த்தல். எதற்காகனா அந்த வெற்றி பெற்ற கழிப்பை வந்து நான் வந்து வெளிக்காட்டலாமா அப்படின்னு ஒரு அனுமதி கேட்டு இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. அடுத்து, ஆசிரியர் தனது கற்பித்தலின் விளையாட்டு முறையை உற்சாகப்படுத்துவது. இப்போ எல்லாமே என்னன்னா லேவேர் மெத்தட் தான், குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ அந்த விளையாட்டு முறையை உற்சாகப்படுத்துவது என்ன முறை அப்படின்னு கேட்குறாங்க. அது புறவய ஊக்குவித்தல். இப்போ நம்ம விளையாடுறதுனால என்ன செய்வோம்? வெளியில தான் போவோம். ஆனால் இங்கே கற்பித்தல் நடக்கிறதுனால வெளியே புறம் போகாமல் அவங்கள உள்ள இருந்தே ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டு முறையை நம்ம ஏற்படுத்துகிறோம். அதாவது நடத்துகிறாங்க, விளையாட்டு முறையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா, ஆசிரியர் தனது பாட நடத்துதலில் திட்டம் தயாரித்தலில் எம்முறை பொருத்தமானது. இப்போ எல்லா ஆசிரியருமே என்ன செய்யணும்னா, பாடம் நடத்துறது நாளைக்கு நடத்த போகிறதுக்கு இன்னைக்கே ஒரு நம்ம ரெக்கார்டு வந்து ரெடி பண்ணிடுவோம். அப்படிதான தொகுத்தல் அதை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அது என்ன முறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சமூக வரைவியல் முறை, ஆளுமை முறை, நுண்ணறிவு முறை. இப்போ சமூக வரைவியல்னா அந்த பாடம் நடத்தையில தான் அதில் என்ன கருத்துங்கிறத சொல்ல வருவாங்க. ஆளுமை முறைனா குழந்தைகளை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக அந்த ஆளுமை முறை சொல்லுவாங்க. ஆனால் நுண்ணறிவு முறை தான் திட்டம் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த பாடத்தோட கருத்து என்னங்கிறத நுண்ணறிகிறது அப்படின்னு சொல்லி ஆலோசிக்கணும். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னா, ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து காஸ்னே, பெர்க்லி அண்ட் தாண்டே. இப்போ நம்ம என்ன செய்வோம்? ஆயத்த விதி, நம்ம ஆபத்தில் இருக்கிற போது அதை தாண்டிடணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயத்த விதி தாண்டே. அடுத்து, நாட்டம் என்பது ஒருவருடைய டேஸ். நாட்டம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம்? டைரக்டாக போய் ஆர்வம்னு குறிப்போம். ஆனால் அது இல்லை.